கடந்த காலத்தை கடக்காமல் எதிர்காலத்தை துவங்க முடியாது. ஒரு சில கேள்விகள்ல இருந்து நம்ம இந்த பதிவை ஆரம்பிப்போம். நீங்கள் ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, பைக்கில் போயிட்டுருக்கீங்க. உங்கள் கண்ணுக்கு முன்னாடி ஒரு நபர் ஆக்சிடெண்ட் ஆகி விபத்துக்கு ஆளாகி கீழே விழுந்து உடல் முழுவதும் அடிபட்டு கிடக்காரு. ரத்தம் போய்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு 2 ஆப்ஷன்ஸ் நான் இங்கே சொல்கிறேன். அந்த பர்சனை இமீடியட்டாக காப்பாற்றுறதுக்கு முயற்சி செய்வீங்களா, இல்லை அதை கண்டும் காணாத மாதிரி போயிடுவீங்களா? இது ஒரு ஃபஸ்ட்டு கொஸ்டின். இதில் நீங்கள் கண்டும் காணாத மாதிரி போனீங்க அப்படின்னா உங்களோட சிந்தனைகள் இந்த மாதிரி இருக்குமா? நம்ம போயிட்டு காப்பாற்றணுன்னா போலீஸ் கேஸ் ஆகும், போலீஸெல்லாம் பதில் சொல்லணும், இந்த விபத்தில் நம்மளோட பேரும் அதில் இடம்பெற்றும், இல்லை நம்ம தான் இதை பண்ணிட்டோன்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிடுவாங்க, கேஸை திசை திருப்பிடுவாங்க, நம்ம பேர் அதில் அடிப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு பயத்துலேயோ பதட்டத்துலேயோ அந்த அந்த விபத்தை பார்த்து பயந்து நம்ம கண்டும் காணாத மாதிரி போகக்கூடிய நபராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, இல்லை சேலஞ்சிங்காக அந்த பர்சனை காப்பாற்றுறதுக்கு ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி இம்மீடியட்டாக அவரோட உயிருக்கு மதிப்பு கொடுத்து அந்த உயிரை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு டெசிஷனை எடுப்பீங்களா? இது ஒன்று. 2வது, நம்ம இப்போ ஹூமவர் வி ஆர், ஒரு மனிதனாக பிறக்கிறோம் அப்படின்னா நமக்குன்னு சில ட்ரெடிஷன்ஸ் இருக்கும், கல்ச்சர்ஸ் இருக்கும், வேல்யூஸ் இருக்கும், கல்ச்சுரல் வேல்யூஸ் இருக்கும். நீங்கள் எந்த மதத்தினராக வேணால் இருக்கலாம், எந்த கேஸ்ட் யாராக வேணால் இருக்கலாம், எந்த வயது உட்பட்டவராக வேணால் நீங்கள் இருக்கலாம். நான் இப்போ மதத்தை சார்ந்தோ இல்லை கேஸ்ட்டை சார்ந்தோ இல்லை ஜெண்டரை சார்ந்தோ வயதை சார்ந்தோ இதெல்லாம் நான் அதற்குரிய பேச்சு இது கிடையாது. பட் நமக்குன்ற ஒரு சில ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ் இருக்கும். அது எப்போல்லாம் தெரியும் அப்படின்னா, ஒரு கல்யாணம் பண்ணுறப்ப இந்த மாதிரி முறையில் தான் பண்ணணும், ஒரு சடங்கு பண்ணுறப்ப இந்த மாதிரி முறையில் தான் பண்ணணும், யாராச்சும் நம்ம வீட்டில் இறந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு சில ட்ரெடிஷ்னல் இந்த குடும்பத்தில் இல்லை இந்த நிகழ்வு நிகழ்ந்துச்சு அப்படின்னா இதுக்கு இந்த மாதிரி சாஸ்திரம் சம்பிரதாயம் அப்படிலாம் சொல்லுவாங்களே, ஸோ இப்போ அந்த மாதிரி சூழ்நிலைகளில் அதுக்காக நான் ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது, இல்லை இதுக்கெல்லாம் நம்ம ரொம்ப உட்பட்டு இருக்கக்கூடாது அப்படின்லாம் நான் சொல்லாது. அதை அந்த விஷயத்துக்கு அந்த விஷயங்களுக்கெல்லாம் மதிப்பு கொடுக்கக்கூடாதுலாம் நான் சொல்லலை. நான் கேட்கும் கேள்விகளுக்கு மட்டும் நீங்கள் நல்லா சிந்தித்து ஒரு சில முடிவுகளை எடுக்கணும். சிந்தித்து நம்ம இந்த கேள்விகளுக்கு பதில் நீங்களே யூ ஹாவ் டு டூ செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஒரு நிகழ்வு நான் சொல்கிறேன். உங்களுக்கு உங்கள் வீட்டில் ஒருத்தவங்க தவறிட்டாங்க. உங்கள் வீட்டில் ஒரு முக்கியமான நபர், வீட்டில் எல்லாருமே முக்கியமான நபர்கள் தான். ஏன்னா குடும்பம் அப்படின்றப்ப நமக்கு ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இன் அவர் ஃபேமிலி. அப்படின்றப்ப ஒரு நபர் தவறிட்டாங்க. அவர்கள் வயது குறைந்தவர்கள் அல்ல வயதானவர்கள் யாரை வேணால் எடுத்துக்கங்க. அவங்க தவறிட்டாங்க அப்படின்றதுக்கப்புறம் அந்த நிகழ்வு நிகழ்ந்து விட்டது. டெத் இஸ் அ காஸ், இட்ஸ் அ மேட்டர். இறப்பு, அதாவது ஒரு மனிதன் பிறந்த மனிதர்களுக்கு பிறப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருந்ததுன்னா அங்கே இறப்பு அப்படின்றது ஒன்று இருக்கும், ரைட்டா?
பிறப்பும் இறப்பும் நம்ம கையில் கிடையாது. இட்ஸ் அன்கண்ட்ரோலபிள். பட் அது கண்டிப்பாக நடந்தே தீரும், நிகழ்ந்தே தீரும், ரைட்டு. ஆனால் சோ கால்டு ஸ்டோரிஸை வந்து நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுருப்போம். இந்த ஒரு மனிதர் இறந்ததுக்கப்புறம் அவரை பற்றின நினைவுகள், அவரை பற்றின கதைகள், அவர் பேசிய உரையாடல்கள், நமக்காக செய்த சில விஷயங்கள், அவர் எல்லாமே இட்ஸ் அ ஸ்டோரி. பர்சன் இறந்து விட்டார் அப்படின்னா அவரை பற்றின ஸ்டோரி. சில நபர்கள் வந்து அவர்களோட உயிர் வந்து டக்குன்னு பிரிந்து விடும். இட் டேக்ஸ் நல்லா லைட்டாக வந்து உடம்பு முடியாமல் இருப்பாங்க, உடனே இறந்து விடுவாங்க. சில பேர் வந்து they will be in the bed and they will be dying. சில பேர் ஆக்சிடெண்ட்டில் போக வாய்ப்பு இருக்குது. சில பேர் ஏதாச்சும் நோய் நொடி வந்து போக வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு டிசீஸ், இல்னஸ், இப்படி தான் வந்து ஒரு மனிதர் வந்து மனிதரோட உயிர் உடல்லேருந்து பிரியக்கூடிய அந்த உயிர் வந்து இப்படி தான் நடக்கும். அதுக்கு காரணங்கள் இதாக தான் இருக்கும். ஸோ இது முடிஞ்சிடுச்சு, இட்ஸ் ஓவர். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பர்சனை பற்றின ஸ்டோரிஸை க்ரியேட் பண்ணுறது, அந்த பர்சனை பற்றின திங்கை வந்து வி ஆர் ஸ்பீக்கிங் அ லாட். இப்போ அவர் இறந்து விட்டார் அப்படின்னா அந்த டெத்தே பார்த்தீங்கன்னா த பீப்புள் வில் பி ஸ்பீக்கிங், ஐயோ போயிட்டாரே, நல்லா மனுஷன், நல்லா வாழ்ந்தார். இல்லை சில பேர் வந்து குறைகள் சொல்லுவாங்க, அந்த பையன் அந்த ஆள் பண்ணதுக்கெலாம் அவர் இப்படி தான் போவார். ஒரு சில பேர் வந்து அந்த பாடியை பார்த்து இட்ஸ் ஜஸ்ட் அ பாடி, ரைட்டா, ஏன்னா உயிர் போயிடுச்சு, அதுவே வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது இருக்குது. அந்த பாடியிலேருந்து உயிர் போனதுக்கப்புறம் இந்த மனிதன் எப்படி பண்ணிட்டானே, மேபி சம்டைம் இல்னஸ் டிசீஸை தாண்டி சில பேர் பாய்சன் சாப்பிடுவாங்க, சூசைட் அட்டம் பண்ணிப்பாங்க. ஸோ டிபெண்ட் அப் அந்த ஸ்டோரிஸ், அந்த பர்சனை பற்றின ஸ்டோரியை வச்சு நமக்கு தெரிஞ்ச ஸ்டோரி, நம்ம க்ரியேட் பண்ண ஸ்டோரி அந்த பர்சனை பற்றி, அதை வைத்து நம்ம வந்து அந்த பர்சனை பற்றி நம்ம பேச ஆரம்பிப்போம் அந்த கூட்டத்தில். ஸோ இட் டிபெண்ட்ஸ். ஒவ்வொரு மனிதருக்கும் அந்த மனிதனோட பழகின அந்த நாட்கள், அந்த மனிதனை பற்றி கேட்ட விஷயம், பார்த்த விஷயம், உணர்ந்த விஷயம், இதை வைத்து நம்ம ஒரு ஸ்டோரி வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம். அதை வைத்து அவர் இறந்த பின்பு நம்ம பேச ஆரம்பிப்போம். இதெல்லாம் வந்து இட் ஹேப்பன்ஸ். இப்போ இதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு கலாச்சாரங்கள் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 16வது நாள், 5வது நாள் கருமாதி, 30 நாள். ஸோ இப்போ இந்த 30 நாள் நம்ம கடந்து வர வேண்டியது இருக்குது. அந்த டெத்துக்கு அப்புறம் சில தீட்டு சொல்லுவாங்க, சமுதாயம் சொல்லுவாங்க, சாஸ்திரம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது, ரைட்டு. அந்த அஸ்தியை போய் கரைக்க வேண்டியது இருக்கும். வேறு நிறையா விஷயங்கள் இருக்கும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும், ஒவ்வொரு மதத்திற்கும், ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கும் டிபெண்ட்ஸ். நிறையா விஷயங்கள் இருக்குது, ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். இங்கே இப்போ வந்து இந்த சாஸ்திரம், சமுதாயம், தீட்டு, ஸோ இதெல்லாம் இருக்குது, இல்லை, செய்யணும், செய்யலை, திஸ் இஸ் நாட் ஐம் கோயிங் டு ஸ்பீக், திஸ் இஸ் நாட் த டாபிக் ஹியர். இங்கே மனித உணர்வுகள், மனிதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். மனித உணர்ச்சிகள், வாழக்கூடிய ஒரு ஜடம்னு சொல்லாமல் உயிருள்ள ஒரு உடல், இறந்த புணத்தை பற்றி, இறந்து போன ஒரு மனிதரை பற்றி, which is completed totally, the story had ended. அதை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை வந்து நம்ம வந்து we have to recognize it. It's over, the story had been completed. அதை நம்ம கண்டினியூ பண்ணி அதுக்குரிய சாஸ்திரம், சம்பிரதாயம், இதெல்லாம் ஒரு வேல்யூவாக நம்ம வச்சுருக்கோம். இதை கடைப்பிடிக்கலாம். பட் இந்த எமர்ஜென்சி கேசஸ், இந்த பீரியட், அந்த இறந்த நாளில் இருந்து ஒரு 30 நாள், ஒரு வருடத்திற்கு நாம் கடைப்பிடிக்க வேண்டிய சில அந்த பழக்க வழக்கங்கள், ஒரு சில முறைகள், இதெல்லாம் வந்து நம்மளோட தனி நபர், அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தனி நபரோட மன நிம்மதியை வந்து கெடுக்குது, இல்லை அந்த குடும்பத்தோட ஒற்றுமையை கெடுக்குது. ஒரு சில உறவினர்களை போய் பார்க்கக்கூடாது. ஏன்னா நான் வாட் இஸ் ஹேப்பனிங் இந்த வேர்ல்டுன்றது காமனான விஷயத்தை நான் பேசுகிறேன். இந்த தீட்டு, வேறு என்ன சொல்லலாம், சாஸ்திரம், சமுதாயம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மனித உணர்வுகளை, மனிதர் தன்மையை புறக்கணித்து விட்டு மனிதர்களுக்கு
உணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஏன்னா இப்போ வாழக்கூடிய மனிதர்கள் நம்ம உடல், இப்போ நான் இருக்கேன், நான் பேசுகிறேன், இந்த பேச்சுன்றது எனர்ஜி, இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் என்னோட உயிர் இருக்கிறப்ப தான் நான் பேச முடியும். எனக்கு உயிர் போயிடுச்சு, நான் பேச முடியாது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ், கல்ச்சுரல் வேல்யூஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் இப்போ வாழக்கூடிய மனிதர்களோட மன நிம்மதியை கெடுக்குது. உறவினர்களிடம் ஒரு ஒற்றுமை இல்லாமல் போகுது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது, ஒரு பயம் வரும், ஒரு பதட்டம் நிலவுது. அந்த இறந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் மற்றும் சுற்றத்தார்கள் மற்றும் உறவினர்கள் இவர்களிடம் இந்த தீட்டு, சாஸ்திரம், சமுதாயம், கல்ச்சுரல் வேல்யூஸ், ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ் இதெல்லாம் இருக்குது. ஒரு சில விஷயங்கள் நம்மளால் கடைப்பிடிக்க முடியும். பட் இந்த எமர்ஜென்சி கேசஸ், இப்போ ஒரு மன நிம்மதி கிடக்கூடிய ஒரு விஷயம் அங்கே நடக்குதுன்னா, இதுக்கு காரணமாக இருக்கிறது இந்த கல்ச்சுரல் வேல்யூஸ், ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ் அப்படின்றப்ப நம்ம அதை கடைப்பிடிக்க வேண்டுமா? நான் என்ன கேட்குறேன்னா, இதெல்லாம் கடைப்பிடிக்க வேண்டும்ன்றது ஒரு நம்ம காலகாலத்தில் நம்மளோட முன்னோர்கள் இதெல்லாம் கடைப்பிடிக்க வேண்டும் சொல்லி வச்சுருக்காங்க. இட்ஸ் குட், இட்ஸ் அப்ரிஷியேட்டபிள். ஏதோ ஒரு காசுக்காக, ஏதோ ஒரு ரீசனுக்காக இதெல்லாம் இட்ஸ் பில்டட். ஆனால் நான் கேட்கும் கேள்விக்கு மட்டும் நல்லா யோசித்து பதிலளிங்க. நீங்கள் உங்களுக்கு நீங்கள் கூறிக்கொள்ளுங்கள். என்னன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த வேல்யூஸ்னால உங்களோட உறவினர்களுக்கு உங்களோட உறவினர்கள் இன்னொரு கஷ்டத்தில் இருக்காங்க, இல்லை உங்கள் உறவினர்கள் ஏதோ உங்களோட உதவி அவங்களுக்கு தேவைப்படுது. ஆனால் இந்த கலாச்சாரம், அந்த கல்ச்சுரல் வேல்யூஸ், ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ்னால நீங்கள் போய் அந்த உறவினர்களுக்கு உதவ முடியாது. பட் உங்களோட கான்ட்ரிபியூஷன் அங்கே தேவைப்படுது, உங்களோட உதவி அவர்களுக்கு தேவைப்படுது, நீங்கள் அங்கே இருக்க வேண்டும். ஆனால் ஃப்ரம் யுவர் சைடு த கேம் ஹாவ் டு பி பிளேட் வெல். அது எப்படி ப்ளே பண்ணோன்னா, இந்த ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ், இந்த கல்ச்சுரல் வேல்யூஸ் எல்லாம் நம்ம கடைப்பிடிக்க வேண்டும். இல்லைன்னா தீட்டாயிடும். ஏதோ ஒரு இடத்துல நம்ம சேஃப் கேமாக இருக்கணும், நம்ம ப்ரொடெக்டடாக இருக்கணுன்றது ஒரு நீடாக இருக்குது. பட் இந்த இடத்துல இப்போ வாழக்கூடிய நபர்கள், which is whom is dead, who is not there, அந்த மனிதரோட வாழ்க்கை இப்போ இன்னொரு இடத்துல இன்னொரு உயிராக, இன்னொரு உடலில் கலந்து ஒரு உயிராக பிறந்து வாழ்ந்து கொண்டு இருப்பார். he will start to play another game with other body, with other family. அதுதான் which is over. இதை நம்ம புரிந்து கொண்டு கலாச்சாரம், சாஸ்திரம், சமுதாயம், தீட்டு, வாட் எவர் த திங் வி ஆர் ஹேவிங், இதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கலன்னு நான் சொல்லலை. இந்த இடத்துல ஒரு சில தருணங்களில் ஒரு சில முடிவுகளை நாம் சிந்தித்து நிலையில் இருந்து, இப்போ நம்ம வாழ்க்கை, வாட் இஸ் வி ஆர் லிவிங், நம்மளை சுற்றி, நம்ம வாழ்க்கைன்றது நம்ம கிடையாது, நம்மளை சுற்றி உள்ள உறவினர்கள், நாம் பழகக்கூடிய மனிதர்கள், நாம் சந்திக்கும் பிரச்சனைகள், நாம் சந்திக்கும் சந்தோஷங்கள், நாம் சந்திக்கும் உறவுகள், நாம் சந்திக்கக்கூடிய சேலஞ்சஸ், இது எல்லாமே நம்ம லைஃப், இது சொல்லிட்டே போகலாம். அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு உறவினரோட உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, நம்மளோட ரிலேஷன்ஷிப், நம்மளோட கமிட்மெண்ட்ஸ், நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, இந்த சாஸ்திரம், சமுதாயம், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து விட்டு, இப்போ நிலையில் இருந்து இந்த தருணத்தில் உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு 2 குடும்பத்தார்கள் இல்லை குடும்பத்து உறவினர்களிடம் இருக்கக்கூடிய அந்த அன்னோன்யம், அந்த அன்பு, அந்த ஒற்றுமை, அதெல்லாம் முக்கியம் இல்லை. வாட் இஸ் த சோ கால்டு ட்ரெடிஷன் வேல்யூஸ், சோ கால்டு கல்ச்சரல் வேல்யூஸ் தான் முக்கியம். இதில் எது சரி எது தவறெல்லாம் இல்லை. நான் அதை பற்றி நான் பேசலைங்க. இது ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு வீடியோவாக நான் மாற்றணும்னு நான் விரும்பலை. நான் மனிதநேயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தது அனைத்து வீடியோவும் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இதை சில பேர் அக்செப்ட் பண்ணிக்கலாம், சில பேர் கிரிட்டிசைஸ் பண்ணலாம், சில பேர் டீஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நபர்கள் இருக்க தான் செய்வாங்க. they will be bad always. they want to make the people to see, அப்படி பார்க்கணுன்னு நினைக்கிற நபர்கள் இருப்பாங்க. நான் மனிதநேயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் அனைத்து வீடியோவும் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். உடனே இது கல்ச்சுரல் வீடியோஸ் அப்போஸாக இருக்குது, ட்ரெடிஷ்னல் வேல்யூஸுக்கு அப்போஸாக பேசுகிறாங்க
ஐ எம் நாட் மேக்கிங் த பாலிடிக்ஸ் வித் நேஷ்னலிசம் ஆர் கேஸ்ட் ஆர் ஸோ அந்த மாதிரிலாம் பாலிடிக்ஸ் மேக் பண்ணுறதுக்கோ இல்லை கான்ட்ரவர்ஷியலாக சில விஷயங்கள் பேசுவதற்கெலாம் இந்த சேனல் கிடையாது. இந்த இடத்துல நம்மளோட கமிட்மெண்ட்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், நம்மளோட அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் இந்த தருணத்தில் இருக்கீங்க. உங்கள் வீட்டில் வந்து ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, பட் அந்த இடத்துல இருந்து அந்த நபரை வந்து உங்களோட ரிலேஷனுக்கு உங்களோட உதவி தேவைப்படுகிறது, நீங்கள் அங்கே இருக்கணும். பட் யூ கான் பி தேர். ஏன்னா இந்த சோ கால்டு ட்ரெடிஷ்னல் அண்ட் கல்ச்சரல் வேல்யூஸ் அதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க. அப்படின்றப்ப நீங்கள் எந்த மாதிரி முடிவுகள் எடுப்பீங்க? ரைட், ஓகே, இந்த கல்ச்சரல்ஸ் ட்ரெடிஷ்னல் வேல்யூஸ்லாம் இருக்கட்டும், பரவாயில்ல. இந்த நேரத்தில் ஒரு மனிதருக்கு, ஒரு உயிருக்கு என்னோட உதவி தேவைப்படுகிறது, என்னோட கான்ட்ரிபியூஷன் அங்கே தேவைப்படுகிறது, என்னோட ரோல் வந்து அங்கே இருக்குது, என்னோடய கமிட்மெண்ட் வந்து அங்கே இருக்குன்றதை ஃபுல்ஃபில் பண்ண போவீங்களா? இல்லை, எனக்கு வந்து என்னோடய ட்ரெடிஷன், என்னோடய காலங்காலத்து நான் எங்கள் குடும்பம், என்னோடய முன்னோர்கள் வந்து செய்து கொடுத்த இந்த கலாச்சாரம், தீட்டு, சாஸ்திரம், சம்பிரதாயம்லாம் நான் பார்ப்பேன், இதுதான் வந்து ரொம்ப எனக்கு முக்கியம், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு டெசிஷன் எடுப்பீங்களா? இட்ஸ் அ டெசிஷன், ஒன்றும் இல்லை, இது சரி தவறுலாம் கிடையாதுங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகளில் நீங்கள் எவ்வாறு ஒரு முடிவை எடுக்கிறீர்கள் அப்படின்றத பாருங்கள். இது ரெண்டாவது. ஸோ இந்த 2 கேள்விகள் மிகவும் உங்கள் வாழ்க்கையை நல்ல ஒரு பெர்ஸ்பெக்டிவில் உங்கள் வாழ்க்கையை கொண்டு செல்லும். நல்ல ஒரு தொலைநோக்கு பார்வைன்னு சொல்லலாமா, இல்லை நம்மளை பற்றி, நம்ம வாழ்க்கையை பற்றி புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். ஸோ இந்த 2 கேள்விகளும் உங்ககிட்ட கேட்டுக்கங்க. இதை தாண்டி இறப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன சார் இறப்பு அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய பேர் பேசுகிறதே கிடையாதுங்க. டெத் இஸ் சம்திங் ஹாவ் டு பி ஸ்போக்கன். இட்ஸ் அ ப்ராசஸ் டு பி எக்ஸ்பீரியன்ஸ்டு. டெத் இஸ் அ ப்ராசஸ் டு பி எக்ஸ்பீரியன்ஸ்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் அ காஸ் ஆஃப் அ மேட்டர், இட்ஸ் அ மேட்டர். சரி, ரைட்டு. இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் வந்து சிந்தித்து பதில் கூறுங்க. உங்களுக்கு இஷ்டம் இருந்தது, சார் இதை வந்து நான் வந்து இந்த வேறு கோணத்தில் பார்க்குறேன் சார், இல்லை இந்த மாதிரி தான் நான் முடிவெடுப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட முடிவுகளை கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நிறையா பேர் படிப்பாங்க, அவர்களுக்கும் இதெல்லாம் கருத்தை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிறது மூலியமாக யூ கேன் டூ இட். உங்களோட கருத்துக்களை வந்து வரவேற்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கடந்த காலத்தை கடக்காமல் எதிர்காலத்தில் வாய்ப்புகளை பார்க்க மட்டும் இல்லை, வாய்ப்புகளை தெரிந்து கொள்ளக்கூட முடியாது, எதிர்காலத்தில் வாழக்கூட முடியாது. கடந்த காலத்தை கடக்காமல், கடந்த காலத்திற்கு ஒரு முடிவு கொடுக்காமல் சொல்லலாம். கடந்த காலத்தில் முடிவுகளை நாம் கொண்டு வராமல் இல்லை கொடுக்காமல், இதை எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா கடந்த காலத்திற்கு ஒரு முடிவு இருக்கணுங்க, கடந்த காலத்திற்கு ஒரு கம்ப்ளீஷன் இருக்கணும். அது ரொம்ப ஒரு மேண்டேட்ரியான ஒரு விஷயம். இதை இன்னும் டீட்டெயிலாக நான் எப்படி சொல்கிறேன், யூ வில் பி அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா சார் கடந்த காலத்திற்கு முடிவு, ஒரு கம்ப்ளீஷன், இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க, எங்களுக்கு புரியல சார், நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்கன்ற மாதிரி ஒரு சில க்யூரியாசிட்டி உங்கள்கிட்ட இருக்கும். கடந்த காலம் அப்படின்ற விஷயம் வந்து நம்ம நினைக்கலாங்க, கடந்த காலம் அது முடிஞ்சு போச்சு சார், கடந்த காலம் வந்து கடந்துருச்சு, கடந்த காலத்தை கடந்து தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம், எதையும் கடந்து செல்ல வேண்டும் வாழ்க்கையில். we have to move with life as a water, as a flow அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சொல்லும். it's completely accepted. past have to be completed. அதான் நானும் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் சொல்கிற கடந்த காலத்தை கடந்து வருவதும் நான் சொல்கிற கடந்த காலத்தை கடந்து வருவதும் இட் மேக்ஸ் அ டிஃப்ரென்ஸ். நடக்கிறதெல்லாம் நடக்கட்டும் சார், என்ன நடந்தால் பார்த்துக்கலாம் சார், தைரியமாக நம்ம ஃபேஸ் பண்ணலாம் சார், நடந்து முடிஞ்சிச்சு சார், முடிஞ்சது முடிஞ்சு போச்சு சார், கடந்தது காணாமல் போச்சு, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, நிறையா கஷ்டங்களை பார்த்தாச்சு, நிறையா தவறுகள் செய்து திருந்தியாச்சு, இல்லை நிறையா தவறுகளை செய்து கொண்டு இருந்தோம், இல்லை நிறையா நன்மைகளை செய்து கொண்டு இருந்தோம்.
ஐ ஹாவ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் வித் மை பாஸ்ட். இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிட்டால் கூட என்னோடய கடந்த காலத்தில் உள்ள ரிலேஷன்ஷிப்லாம் வந்துட்டு ஐ ஹேட் குட் ரிலேஷன்ஷிப், ஐ ஹேட் அ பேட் ரிலேஷன்ஷிப். இட்ஸ் நாட் அபவுட் பீயிங் அ குட், பேட், லுக்கிங் குட் ஆர் பீயிங் அவாய்டிங் டு பி பேட், அந்த மாதிரிலாம் இல்லை. அதை பற்றிலாம் நம்ம பேசலை. இட்ஸ் ஆல் அபவுட் பாஸ்ட். எல்லா நபர்களுக்கும், மனிதர்களுக்கும் கடந்த காலம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது. பட் அதை கடக்க வேண்டும். அதை பற்றின ஒரு மெமரி, அதை பற்றின ஒரு சிந்தனை எப்பொழுதும் நம்மக்கிட்ட இருந்து கொண்டே தான் இருக்கிறது. இப்போ நான் கேட்குற கேள்வி என்னன்னா, ஆர் வி கம்ப்ளீட்டிங் அவர் பாஸ்ட்? பிகாஸ் பாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணாமல் நம்மளால் நிகழ்காலத்துலேயும் வாழ முடியாது, எதிர்காலத்தை க்ரியேட் பண்ணக்கூட முடியாது. இப்போ கடந்த காலம் அப்படின்றது நான் தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னா அது முட்டாள்தனம். இட்ஸ் அ புல்ஷிட். கடந்த காலம் அப்படின்றது நான் நினச்சிங்கன்னா, கடந்த கால நினைவுகள், கடந்த கால அனுபவங்கள் அதுன்றது நான் தான், என்னோட அனுபவம். நீங்கள் கடந்து வந்த பகுதிகள், நீங்கள் கடந்து வந்த இடங்கள், நீங்கள் கடந்து வந்த அனுபவங்கள் அனைத்திலும் உங்கள் கூட இருந்த நபர்கள், உறவினர்கள், ஃப்ரெண்ட்ஸு, ரிலேஷன்ஸ், பேரண்ட்ஸ், அண்ணன், தம்பி, தங்கச்சி, மதர்-இன்லா, ஃபாதர்-இன்லா, கிராண்ட்மாதர், கிராண்ட்ஃபாதர், வேறு யார் சொல்லலாம், கொலீக்ஸ், டீச்சர், ட்ரெயினர், ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அப்புறம் நீங்கள் உங்களோட வாட் எவர் த situations you had in your life, circumstances, challenges you had faced. சரிங்க, the situation, circumstances, challenges இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணேன். நான் தானே இதெல்லாம் ரெஸ்பான்சிபிளாக இருந்திருக்கேன். நான் தானே இதுக்கெல்லாம் ஒரு காசாக இருந்திருக்கேன். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் நாம் பொறுப்பு. ஆனால் நாம் மட்டும்தான் பொறுப்புன்னு சொல்கிறது தான் முட்டாள்தனம். கண்டிப்பாக கிடையாதுங்க. நானும் பொறுப்பு, நானும் கடமைப்பட்டுள்ளேன். ஆனால் நாம் சந்திக்கும் மனிதர்கள், அவர்களோட கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் நம்ம இல்லை, நம்மளோட கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் அவர்கள் இல்லை. நான் எல்லாமே பாஸ்ட்டை பற்றி பேசுகிறேன். யோசிச்சு பாருங்கள், நீங்கள் மட்டுமா வாழ்ந்தீங்க உங்கள் பாஸ்ட்டில்? சார் நான் அது பண்ணேன் சார், நான் இது செஞ்சேன் சார், நான் லவ் ஃபெயிலியர் சார், நான் ரிலேஷன்ஷிப்பில் ஃபெயிலியர் சார், நான் பிஸ்னஸில் ஃபெயிலியர் சார், நான் வந்து ஜாபை விட்டு போயிட்டேன் சார், நான் எல்லாமே பாஸ்ட் ஃபுல்லாக நான் மட்டும்தான். நம்மளோட ரோல்ஸை மட்டும்தான் பார்த்துருப்போம், நம்மளோட கமிட்மெண்ட்ஸை மட்டும்தான் பார்த்துருப்போம். which is not at all a commitment, which is not at all a role. And a commitment is not a one-side game. It's a two-party game. Responsibilityன்றது கூட total responsibility overall handling the people or situation. இது வந்து பார்த்தீங்கன்னா it's not about you. அப்போ கடந்த காலத்தில் நம்ம என்ன வேணால் செஞ்சுருக்கலாங்க. உங்கள் பாஸ்ட்டை பற்றி உங்களுக்கு தான் தெரியும். பட் நம்ம ஒரு ஸ்டோரி மேக் பண்ணி வச்சுருப்போம். நம்மகிட்ட ஒரு பிலீஃப் இருக்கும், நம்மக்கிட்ட ஒரு தாட் இருக்கும், நம்மகிட்ட ஒரு பேட்டர்ன் இருக்கும், நம்மக்கிட்ட ஒரு சில பிஹேவியர்ஸ் இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல் அபவுட் ஒரு பாஸ்ட். பட் ஆர் வி கம்ப்ளீட்டிங் இட்? நம்ம பாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டோமா? நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏன்னா இந்த எக்ஸாம்பிள் வந்து நிறையா பேரோட வாழ்க்கையை வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு மாற்றத்தை கொடுக்கும். தே கேன் ஃபைண்ட் சொல்யூஷன்ஸ் இன் தேர் லைஃப். அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளாக நான் இங்கே எடுத்திருக்கேன்.
நான் நிறையா பேரோட வாழ்க்கையில் பார்த்துருக்கேன், நிறையா கிளைண்ட்ஸை மீட் பண்ணியிருக்கேன், நிறையா பேரோட பழகியிருக்கேன். தே ஆர் க்ளோஸ், தே ஆர் ஃபார், தே ஆர் லைக் தட். ஸோ கொஞ்ச காலமாக நான் பார்த்தது, நான் கேட்டது, நான் உணர்ந்தது, இதை வச்சு மட்டும்தான் சொல்கிறேன். இட்ஸ் நாட் அபவுட் தோஸ் பீப்புள். சரிங்களா? எதையுமே இப்படி தான் அப்படின்றத ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் நீங்கள் பண்ணிடாதீங்க. நான் கூறுவதை வைத்து நாம் என்ன கற்றுக்கொள்ள முடியும், இதிலேருந்து எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்றத மட்டும் நீங்கள் பாருங்கள். யாரையும் ஜட்ஜ் பண்ணுறதுக்கோ யாரையும் ஒரு மீனிங் கொடுக்காதீங்க உங்கள் வாழ்க்கைக்கு. ஜஸ்ட் வாட் ஐ கேன் லேர்ன் ஃப்ரம் திஸ், how I can make my life more better from this story அப்படின்ற மாதிரி நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டைவர்சஸ், அதாவது ஒன்றாக இருந்து கல்யாணம் பண்ணிவிட்டு குறிப்பிட்ட காலம் ஒன்றாக இருந்து இட்ஸ் நாட் அபவுட் த ரொம்ப நாள் ரிலேஷன்ஷிப், ஷார்ட் டேர்ம் ரிலேஷன்ஷிப், டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்லாம் கிடையாது. டைவர்ஸ் ஹேப்பன்ஸ். எப்படி இருந்தாலுமே ஒரு டைவர்ஸ் எங்கே இருந்தாலுமே நடக்கும். சரிங்களா? இப்போ டைவர்ஸ் ஆன கப்புள்ஸ், இவர்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தே ஆர் நாட் லிவிங் டுகெதர். ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, மேரேஜ் ஆகிடுது, கல்யாணம் ஆகிடுச்சு, ஆனால் பிரிந்திருக்கிறார்கள். எப்படின்னா அவங்க பிரிந்திருக்கிறார்கள் சம் ரீசன்ஸ், ஒரு சில கான்ஃப்ளிக்ட்னாலையும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னாலையும், எப்பயோ எங்கேயோ ஏதோ ஒரு தருணத்தில் கோபம் அப்படின்ற ஒரு விஷயம்னால இருக்கலாம். இல்லை அவர்களை சுற்றி உள்ள நபர்கள் அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மேனிப்புலேட் பண்ணி அவர்களை பிரித்து வைத்திருக்கலாம். வாட் எவர் மேட் ஹேட் பீன் ஹேப்பன்டுங்க. பட் நான் இங்கே சொல்கிற கான்செப்ட் என்னென்னா, ஒன்று டைவர்ஸ் வாங்கி மியூச்சுவல் டைவர்ஸ் வாங்கி ரெண்டு பார்ட்டி, ஏன்னா டைவர்ஸுக்கு அப்புறம் இட் கோஸ் அண்டர் த ஃபார்மாலிட்டிஸ், ரைட்? இட்ஸ் ஆல் அபவுட் ஃபார்மாலிட்டி. ஒன்றும் இல்லை, ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. லீகலாக டைவர்ஸ் வாங்கி பிரிஞ்சிருக்கிறது இது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் என்னென்னா, பிரிஞ்சிருக்கோம் ஆனால் லீகலாக ஃபார்மாலிட்டிஸோடு நம்ம பிரிஞ்சில்லை, பட் வி ஆர் நாட் இன் ரிலேஷன்ஷிப். நீ எங்கேயோ இருக்க, நான் எங்கேயோ இருக்கேன். இந்த ரெண்டு குரூப், இதை மட்டும் எடுத்துக்கங்க. ஸோ இந்த டூ செட்ஸ் ஆஃப் பீப்புள், இவங்க இதனால் பிரிஞ்சாங்க, இவங்களுக்கு இந்த கதை, இவங்க இதனால் பிரிஞ்சிருக்காங்க, இவங்களுக்கு இந்த கதை, இந்த பார்ட்டியில் இந்த பர்சன் தான் பெஸ்ட்டு, இந்த பார்ட்டியில் இவங்க பண்ணது சரி, இந்த பார்ட்டியில் இவங்க சரியான விஷயம் பண்ணாமல் விட்டாங்க, இல்லை இவங்க ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கலை, இல்லை இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு சண்டை, இவர் சரி இவர் தவறு, இவர் சரி இவர் தவறுன்றது கிடையாதுங்க. எந்த மனிதர்களுக்கும் எந்த மனிதனும் சரி தவறு அப்படின்றது கிடையாது. இட்ஸ் அன் இம்பேக்ட். ஒரு தாக்கத்தினால இருவரும் பிரிந்திருக்கிறார்கள். சரி, ரைட். இப்போ see how the game is played. How the game is played. நான் இந்த இதை எடுத்துக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு டைவர்ஸ் வாங்காத நபர்கள், தே வாண்ட் டு பி டுகெதர், ஒன்றாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக குடும்பத்தை ரன் பண்ணணும். ஆனால் இவங்க ரெண்டு பேரும் பிரிந்து இருக்காங்க. மேபி எப்படி எடுத்துக்கலான்னா, எந்த மாதிரி ஸ்டோரி எடுத்துக்கலான்னா, இந்த பையன் அவங்க வீட்லேயும் பொண்ணு அவங்க வீட்லேயும் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எடுத்துக்கலாம். இப்போ இந்த நிகழ்வு நடந்திருக்கு, ரொம்ப வருஷமாக ஒன்றா இல்லை. இப்போ அவர்கள் அந்த ரெண்டு பார்ட்டி, இதை பார்ட்டின்னு எடுத்துக்குவோம், ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் எப்படி போகும்னா, இட் வில் பி லைக் அ ஸ்டோரி டு ஹியர். இப்போ ரெண்டு பார்ட்டியும் அந்த பக்கம் ஒரு பார்ட்டி பொண்ணு வீட்டு சைடு, இந்த பக்கம் பையன் வீட்டு சைடு. ஆப்வியஸ்லி இந்த பையனும் பொண்ணும் they want to live life. What is their futureங்க? சரி, பாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணணும், அதை பற்றி நம்ம பேசுவோம். ப்ரெசண்ட்டில் வாழணும், அதை பற்றி நம்ம பேசுவோம். வாட் அபவுட் தேர் ஃப்யூச்சர்? சரி, அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை இருக்குது, சாரி ரெண்டு பேத்துக்கும் தான் குழந்தை இருக்கும். அந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த பொண்ணோட
அந்த குழந்தையோட வாழ்க்கையை நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. நேச்சுரலாக இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஃபேமிலியில் பேசுவோம், ரைட்டா? ஒரு குடும்பம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பையனும் பொண்ணும் பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா, என்னப்பா எதிர்காலத்தில் அந்த பையனுக்கு அந்த குழந்தைக்கு ஒரு வாழ்க்கை இருக்கேப்பா, அதை நீங்கள் பார்க்க மாட்டீங்களேப்பா, நீங்கள் 2 பேரும் ஒன்றா தானப்பா அந்த குழந்தைய வந்து நல்லா வளர்க்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம். இல்லை நம்ம என்ன யோசிப்போம், ஆக்சுவலி தே வாண்ட் டு லிவ் டுகெதர், தே வில் பி சீக்கிங் ஃபார் தட். அந்த பொண்ணு வீட்டு சைடும் பையன் வீட்டு சைடும், சார் இதுக்கு ஈகோ சார், ஈகோ தான் ரீசன் அவங்க 2 பேரும் ஒன்று சேராமல் இருக்கிறதுக்கு. நான் போய் பேசுகிறதா, நீ வந்து பேசுகிறதா? இல்லை நான் போய் பேசிட்டா அவங்க வீட்டில் என்னை அசிங்கப்படுத்தினா என்ன பண்ணுறது? நான் மாப்பிள்ளையாச்சு, இந்த பொண்ணு வீட்டு சைடு. நான் போய் அங்கே என்னோடய ஹஸ்பண்டை பேசிட்டா என்ன என்ன நினைப்பாங்க என்னைய? இது வந்து ஈகோ சார், ஈகோனால தான் சார் இது இருக்குது. இல்லை ஒரு பிரச்சனை நடந்திருக்கு சார், அந்த பிரச்சனைக்கு வந்துட்டு எப்படி சார் நான் வந்து என்னை விட்டு கொடுக்க முடியும்? நான் வந்து நான் ஜெண்டர் போயிடும், ஜெண்டர் சைடு போயிடுவோம். நான் ஆம்பளை சார், நான் வந்து எப்படி ஒரு பொண்ணை வந்துட்டு போய் பார்க்குறது கேட்குறது? ஜெண்டர் சைடு. நான் இது வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கோ டீஸ் பண்ணுறதுக்கோ சொல்ல, இந்த மாதிரி காசஸ் ரீசன்ஸை மட்டும் தான் நம்ம பேசுகிறோம் எப்போவுமே ஒரு ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் வர்றப்ப. இல்லை என்ன சொல்வோம், ஃபேமிலி இஷ்யூஸாக இருக்கலாம். நான் இவங்க தான் காசாக இருக்கணும்னு நீடு இல்லை, அந்த பொண்ணோட அம்மா அப்பா காசாக இருக்கலாம். காஸ் இன் சென்ஸ் இந்த விஷயம் நடந்ததுக்கு ஒரு இவங்க பிரிந்து இருப்பதற்கு ஒரு காரணமாக நாம் பார்ப்பது. இல்லை வந்து இந்த பையன் வீட்டு சைடு இருக்கக்கூடிய அந்த சிச்சுவேஷன் சூழல் அந்த மாதிரி இருக்கலாம். வாட் எவர் மேபிங்க, ஏதோ ஒரு ரீசன் நம்ம வச்சுருப்போம். ஒன்று ஈகோவாக இருக்கும், இல்லை வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும், இல்லை ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இல்லாமல், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இல்லாமல், ஏதோ ஒரு ரீசனுக்காக அவர்கள் பிரிந்திருப்பார். இல்லைன்னா இதோட பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, ஃபைனான்ஷியல் சம்மந்தப்பட்ட விஷயம் தான் நிறையா பேர் பேசுகிறது. இட் மே பி அ ரீசன். நான் ரீசன் இல்லை இருக்குன்னுலாம் சொல்ல, இட் மே பி அ ரீசன். இதுதான் வந்து காரணமாகவும் இருக்கலாம். பட் இந்த இடத்துல எது வேணால் காரணமாக இருக்கலாங்க. ஒரு மனிதர்கள் வந்து ஒரு சில மனிதர்கள் வந்து ஒன்றா இருப்பதற்கும் பிரிந்து இருப்பதற்கும் 1000 காரணங்கள் இருக்கலாம். காரணங்கள் கூறுவதற்கு வாய்க்கு வலிக்குதா என்ன? இப்போ see how the present ஒரு 10 வருடமாக நாம் சேர்ந்து இல்லை என்ன பண்ணுவாங்கன்னா, டைவர்ஸ் வாங்குவதற்காக முயற்சி செய்திருப்பாங்க சில பேர். அவ்வளோதான், போச்சுப்பா, முடியாதுப்பா, இனிமேல் இந்த ஆள் கூட வாழ முடியாது, இனிமேல் இந்த மனுஷி கூடலாம் வாழவே முடியாதுப்பா, லெட்ஸ் குவிட் த ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு டைவர்ஸ்க்கு அதுக்கும் கன்க்ளூஷன் இருக்காது. ஒரு பக்கம் ஒரு பார்ட்டி அப்போஸ் பண்ணுவாங்க, ஒரு பார்ட்டி மீடியேட்டர்ன்ற பேரில் வந்து காசை போயிட்டு போகிற ஒரு பார்ட்டி இருப்பாங்க. இல்லை ரிலேஷன்ஸுக்குள்ளேயும் இந்த வேலையை பார்ப்பாங்க. இல்லை என்ன பண்ணுவாங்க, பசங்க சைடு வந்து கொடுக்க மாட்டாங்க, இல்லை அதை பற்றி பேசியிருக்கவே மாட்டாங்க. டைவர்ஸ், ஏன்னா டைவர்ஸ் என்னம்மா, டைவர்ஸ் இஸ் அ பேட் நேம். இது ஒரு கெட்ட பழக்கமா இல்லையா? எப்படி டைவர்ஸ்? கௌரவமான ஃபேமிலி நம்ம, மரியாதையான ஃபேமிலி நம்ம போய் டைவர்ஸ், வாட் ஆர் யூ டாக்கிங், புல்ஷிட் அப்படின்றத பற்றி அதை பற்றி பேசுகிறதே கிடையாது. ஸோ இதுவுமே ஒரு ரீசன் தான். இப்போ பாருங்கள், இந்த கேம் எல்லாம் வந்து இதில் ஏதோ ஒரு கேமை நம்ம விளாண்டுக்கிட்டே இருப்போம் லைஃப்பில். இப்போ இந்த ப்ரெசண்ட், இந்த லைஃப், இப்போ இந்த நபர் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். நான் எப்போவுமே மேரேஜை பற்றி சொல்கிறப்ப இட்ஸ் நாட் அபவுட் 2 person, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் கிடையாதுங்க. இதில் வந்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், இட்ஸ் அன் அசோசியேஷன், ரைட்? அதுக்கப்புறம் உறவினர்கள், அது மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து இல்லாதனால, இல்லை பிரிந்து இருப்பதுனால, அதுக்காக சேர்ந்து இருந்தால் தான் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நான் சொல்லலைங்க, பிரிஞ்சிருந்தால் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நான் சொல்லலை. எல்லாமே இட்ஸ் சூஸிங் த கேம், அவ்வளோதான். எந்த கேம் நீங்கள் வந்து பெட்டராக ப்ளே பண்ணுறீங்களோ ப்ளே பண்ணலாம். பட் ஆக்சுவலி தே வாண்ட் டு லிவ் டுகெதர் அப்படின்னு இருக்கிறப்ப இந்த மாதிரி கேம்லாம் ப்ளே பண்ணுறதுல மீனிங் இல்லை, லைஃப் இல்லை. ரைட்டு, நான் பிரிஞ்சு போயிட்டு நான் வேறு ரிலேஷன்ஷிப்பை பார்த்து போகிறேன், அதுக்கும் வழி இல்லாமல் இருப்போம். சரி ரைட்டுங்க, நான் இதுக்கும் எக்ஸ்ட்ரீமாக போவோம். நான் வேறு ரிலேஷன்ஷிப்பை பார்த்து போய் ஐ வில் ஃபைண்ட் மை நெக்ஸ்ட் பெஸ்ட் பார்ட்னர் அண்ட் ஐ வில் லிவ் அ ஹாப்பி அண்ட் டிக்ளேர்ட் அண்ட் ஃபுல்ஃபில்ட் அண்ட் என்லிவன் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் லைஃப் வித் மை அதர் பார்ட்னர்.
அதை அவங்க கான்ஃபிடெண்ட்டாக அவங்களால சொல்ல முடியுமா? ஏங்க இருக்கிற இந்த லைஃபே ப்ராக்டிக்கலான இது வரைக்கும் நான் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் என்னோடய ஒய்ஃப் கூடயோ ஹஸ்பண்ட் கூடயோ வாழ்ந்த லைஃபே புட்டுக்கிட்டு போகுது. யாருன்னே தெரியாது. அடுத்தடுத்து ஒரு பார்ட்னரை கண்டுபிடிக்கிறேன், நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பேன், சூப்பராக இருப்பேன்றது கேரண்டியாக அவங்களால சொல்ல முடியுமா? கடவுள் கொடுத்த ஒரு வரம், அந்த ஒரு பொக்கிஷமான ஒரு உறவினரை, ஒரு பொக்கிஷமான ஒரு ஃபேமிலியை, ஒரு விஷயத்தை அவனால் சரியாக பார்த்துக்க முடியாமல் நான் டைவர்ஸ் வாங்கிட்டு இன்னொரு டைவர்ஸ் வாங்குறீங்களோ இல்லை இல்லீகலாக பண்ணுறீங்களோ, வாட் எவர் த கேம் யூ ப்ளே, அந்த இன்னொரு கேமை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, அதாவது இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் போக போகிறீங்கன்னா டெஃபினெட்லி வில் இட் ஒர்க் ஆர் நாட்? சார் நீங்கள் சொல்கிறதுல ரொம்ப குழப்புதுங்க. எங்கே குழப்பம் இருக்கோ அங்கே தாங்க தீர்வு வரும். இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நீங்கள் கேட்கணும். அதுக்காக தான் அந்த வீடியோ. ஏன்னா இதை பற்றி நான் பேசுகிறதுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் கோச்சில் நான் போனேன். ரிலேஷன்ஷிப் கோச் கிடையாது. பட் ஐ வாண்ட் டு அட்ரஸ் தீஸ் திங்ஸ் டு த பீப்புள். ஐ கேன் see things happening. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜஸ்ட் இமேஜின், ஒன்று டைவர்ஸ் வாங்கிட்டு வேறு ரிலேஷன்ஷிப்பில் போகணும், அதுவும் பண்ண முடியாது. அப்படி போகணும் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் சொல்ல முடியுமா, will I be happy with the new partner? கண்டிப்பாக முடியாது. ஏன் நான் சொல்கிறேன், ஐ வில் டெல். எப்படி கம்ப்ளீட் பண்ணாமல் நீங்கள் இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் போவீங்க நண்பா? பிஸ்னஸ்லேயும் அதே தான். உங்கள் மேனேஜர் கூடயோ ஒரு ஒரு உங்களோட சப்பார்டினேட் கூடயோ உங்கள் பாஸ் கூடயோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க. நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணாமல் நீங்கள் வேறு பர்சனை ஹையர் பண்ணாலோ, இல்லை வேறு மேனேஜரை ஹையர் பண்ணாலோ, இல்லை வேறு கிளைண்ட்டை பார்க்க போனாலோ, சார் இந்த கிளைண்ட்லாம் சரியில்லை சார், நான் வேறு கிளைண்ட்டை பார்க்குறேன் சார், சரி இது பிஸ்னஸ் ரிலேட்டடாக போகும். பட் எல்லாருக்கும் இதே ஸ்ட்ராட்டஜி தான். இந்த விஷயம் நீங்கள் நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம லைஃப்பில் யூ வில் பி ஹைலி சக்ஸஸ்ஃபுல், which is real, which is practical. எப்படி நம்மளோட பாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணாமல், நான் பாஸ்ட்னு சொல்கிறது the relationship we have with our people in our past. நம்மளோட அம்மா அப்பாவெல்லாம் மாற்ற முடியாதுங்க. சரி ரைட், நம்மளோட பிரதர் சிஸ்டர் வாய்ப்பில்லை ராஜா. ஏன்னா ஒய்ஃபு ஹஸ்பண்ட்ன்றப்ப டைவர்ஸுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுவுமே நம்ம மனிதர்கள் தான் கொண்டு வந்திருக்கோம், அதை கூட மறந்துடுறோம் நம்ம. தேங்க் காட், அது ஃபார் குட் காஸ் ஆர் பேட் காஸ்லாம் நான் சொல்லலை. இட்ஸ் அ காஸ், இட் கிரியேட்ஸ் அ காஸ் அண்ட் இட் கிவ்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஃபைண்ட் அனதர் பார்ட்னர், அவ்வளோதான். ஆனால் எல்லாமே இஃப் யூ ஆர் நாட் கம்ப்ளீட்டிங் த பாஸ்ட், உங்களோட எக்ஸிஸ்டிங் ரிலேஷன்ஷிப் கூட ஒரு கம்ப்ளீஷன் இல்லாமல் எப்படி நீங்கள் இன்னொரு பர்சனை சீக் பண்ணி போக முடியும்? நான் இன்னொரு பர்சனை சீக் பண்ணி போகிறது கூட நாட் நீடட் தான் சொல்லுவேன். உங்களுக்கு புரிய வரும், வெயிட். சரி, இப்போ நான் ஹூமவர் மேபி நீங்கள் டைவர்ஸ் வாங்கிட்டு வேறு ரிலேஷன்ஷிப் போகிறீங்க, இல்லை பிரிஞ்சிருக்கீங்க வித்தவுட் த ஃபார்மாலிட்டிஸ் எடுத்துக்கங்க. இதில் என்ன சார் நீங்கள் பாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ண சொல்கிறீங்க, எங்களுக்கு புரியவே இல்லையா சார்? ஐ வில் கம். கொஞ்சம் பாஸ் பண்ணிவிட்டு நான் இதுக்கப்புறம் கூற போகும் சில விஷயங்களை இன்னும் கவனமாக கேளுங்க. ரெடி? ஓகே, இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. இட்ஸ் ப்ரெசண்ட். குறிப்பிட்ட காலம் நல்லா சந்தோஷமாக, எந்த ஒரு உறவும் ஆரம்பிக்கிறப்ப அழகாக இருக்கும், அம்சமாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலம்க்கு அப்புறம் என்ன நடக்கும்னா, ஒருவரை பற்றி ஒருவர் நல்லா தெரிஞ்சுப்பாங்க, நல்லா புரிஞ்சுப்பாங்க. அதில் ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும், கான்ஃப்ளிக்ட்ஸ் வரும், ஒரு சில விஷயங்கள், ஒரு சில வேல்யூஸ். ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் வேல்யூஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை ஹோல்ட் பண்ணுறதுல தான் இருக்குது, அதை நம்ம பார்க்குறதுல தான் இருக்குது, சரிங்களா? எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லையும் த வேல்யூஸ் வி சி, அதை மெயின்டைன் பண்ணி கொண்டு போனால் அந்த வேல்யூஸை நம்ம பார்க்க கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் ஆட் பண்ணிக்கிறேன் இங்கே. சரி ரைட், குறிப்பிட்ட காலம் நல்லா போய்கிட்டு இருக்கு. ஒரு சில காலம்க்கு அப்புறம் என்ன நடக்கும்னா, ஒரு சில சின்ன சண்டைகள் ஸ்டார்ட் ஆகும்.
அதுக்கப்புறம் ஒரு லிமிட்டுக்கு மேலே டாலரேட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவோன்னா ஒருவர் நடிக்க ஆரம்பிப்போம். அதாவது சேர்ந்திருக்கணும் அப்படின்ற ஒரு வற்புறுத்தலுக்குள்ளே நம்ம வருவோம். ரைட்டா? இதுதாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. என்ன நடக்கும்னா, வி யூஸ் டு பிரிட்டண்ட் தட் வி ஆர் லிவிங் டுகெதர். குறிப்பிட்ட காலத்துக்கு அது ஒரு மாதமோ 2 மாதமோ ஓடும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா பேச்சுவார்த்தை குறையும். ஏன்னா இன்னொரு பர்சன் கண்டுபிடிச்சிருவாங்க. எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, ஹி இஸ் கெட்டிங் டிஸ்டன்ஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துரும். ஏன்னா நம்ம சராசரியாக பேசும் பொழுதே ஒரு பர்சன் வந்து நம்மகிட்ட பேச தயங்குறாரு, நம்மகிட்ட வந்து உண்மையாக இல்லை. we can observe that, right? அப்போ நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு கணவனோ மனைவியோ நம்மக்கிட்ட சகஜமாக இல்லை, உண்மையாக இல்லைன்றது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ என்ன ஆகும்னா, இந்த பர்சனும் வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க, பேச்சுவார்த்தை குறையும், இட் டேக்ஸ் டைம். அப்போ அந்த நேரம் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு பர்சன் வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. எப்படிலாம் ரியாக்ஷன் இருக்குன்னா, ஒன்று டேரெக்டாக இருக்கும், இல்லை என்ன ஆகுனா அவங்க ஃபேமிலியில் அவங்க வீட்டில் இந்த மாதிரி கேமை வந்து ப்ளே பண்ணுவாங்க. தே வில் ஸ்டார்ட் டு டெல் டு அவங்க அம்மா அப்பா கிட்ட, இல்லை இவங்களோட அம்மா அப்பா கிட்ட ஏதோ ஒரு பர்சன் ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் கடுத்து இந்த கேமுமே வந்து ப்ளே ஆக ஆரம்பிக்கும். ஆப்போசிட் பர்சன் அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க ஒரு சம்டைம். அப்போ என்ன ஆகும்னா, டைரெக்டாக பேச முடியாமல் த பர்சன் வில் பி லீவிங். எப்படி நடக்கும்னா, ஒன்று, ஏன்னா இந்த காலத்தில் தான் நம்ம தமிழ் கலாச்சாரமே அப்படி ஆயிடுச்சுங்க. பொண்ணு கோச்சிக்கிட்டு வீட்டுக்கு போகிறது. நான் கலாச்சாரம் தப்பாக சொல்லலை, வாட் இஸ் ஹேப்பனிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் சொல்கிறேன். ஏன்னா பையன் கோச்சிட்டு வீட்டுக்கு போக முடியாது, ஏன்னா அந்த பையன் தான் அங்கே வீட்டில் இருந்தாகணும். ஸோ நேச்சுரலி இட்ஸ் அ கேம். பொண்ணு கோச்சிட்டு வீட்டுக்கு போகிறது, அந்த மாதிரி ஒரு கேம் ப்ளே ஆகும். அந்த மாதிரி தான் ஆரம்பிக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு பிரிவு. கரெக்டாக? சரி, ரைட்டு சார், இதெல்லாம் தெரியும் சார். யா, பட் வி ஹேவ் டு டாக். இதெல்லாம் பேசுகிறது கிடையாது. பேசக்கூடிய நபர்கள் ஒரு மீடியேட்டர் வந்து பேசினாலும் ஒன்று, எப்படி இன்னும் வந்து இந்த மசாலாவை ஆட் பண்ணலான்னு வருவாங்க சில மீடியேட்டர்ஸ்லாம் வந்து. இல்லை சம் பீப்புள், இப்போ நீங்கள் ஃபார்மாலிட்டிஸ்லாம் கூப்பிட்டீங்கன்னா சில பேர் மணிக்காக வருவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சேர்த்து வைக்கிறேன்னு பேரில் வாட் தே வாண்ட் டு டூன்றது தெரியாமல், எக்ஸாக்ட்லி வாட்ஸ் ஹேப்பனிங்கிறது தெரியாமல், வித் யுவர் ஸ்டோரிஸ் தே டேக் டெசிஷன்ஸ். இந்த மாதிரிலாம் போகும். நான் இதை கூறும் பொழுது உங்களுக்கு ஒரு முடிவோ உங்களுக்கு ஒரு தீர்வோலாம் நான் வந்து கொடுக்க முடியாதுங்க. சாரி, ஐ எம் நாட் த ரிலேஷன்ஷிப் கோச். பட் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் ரிலேஷன்ஷிப்புன்றத ஃப்ராங்காக ஓப்பனாக காட்டி, இந்த இடத்துல நம்ம எப்படி வந்து நம்ம ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டும்ன்றதை மட்டும் நான் இங்கே சொல்கிறேன். இந்த விஷயம் முடிஞ்சு போச்சு. பொண்ணு வீட்டுக்கு, ஐ மீன் அவங்க பொண்ணு வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு, அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒரு மாதம் வரல. சரி, ஓகே ஃபைன். அப்புறம் 2 மாதம் வரல. 3ஆவது மாதத்துலேருந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. சில பேர் 1 மாதம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. சில பேர் நெக்ஸ்ட் டேவே வந்து என்ன வரலையான்னு கேட்க ஆரம்பிப்பாங்க. இல்லைப்பா நான் வரல, ஏதோ ஒரு காரணம் சொல்லிக்கொண்டே வந்துட்டு ஏதோ ஒரு ரீசன் சொல்லிக்கொண்டே குறிப்பிட்ட காலம் வந்து அவங்க வீட்லேயே தங்கிடுவாங்க. அப்போ குறிப்பிட்ட காலம் 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் 4 மாதம். அப்போ இந்த கால இடைவேளை இவங்க 2 பேர்த்துக்கும் இருக்க அந்த பிரிவு காலத்தில் இந்த பர்சன் அந்த பர்சனை பற்றின த ஸ்டோரி கிரியேட்டட், எதனால் போனாங்க, ஏதோ ஒரு ரீசனாக இருக்கலாம். அந்த பர்சன் இந்த பர்சன் எப்பா போயாச்சு விடுதலை அப்படின்னு நினைக்கலாம். இல்லை இது நல்லா இருக்குது, இந்த நம்ம அம்மா அப்பா கூட இருக்கிறது இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு நினைக்கலாம். இல்லை ஏக்கம், நம்ம போயிட்டு திருப்பி மாதிரியே நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், இல்லை ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும், ஏதோ ஒரு ரீசன். இல்லை வந்து பார்த்திங்கன்னா கான் பி, ஆக்சுவலாக அந்த இடத்துல அவங்களாம் இருக்க முடியாது. அதான் வந்து ஒரு ரீசனாக இருக்கும் அவங்க பிரிவுக்கு. அப்போ த செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷன் இஸ் லெஃப்ட் தேர். 3 விஷயம் அவங்க ரிலேஷன்ஷிப்பில். செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷன், 2வது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீடம் டு ஆக்ட், அவங்க நினைத்ததை செய்வதற்கு விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு விஷயம். 3வது வந்து பவர். எல்லாமே பவர்னு சொன்ன உடனே சார் பவர்ஃபுல்லாக இருக்கணும் சார், டாமினேட் பண்ணணும் சார். இஸ் பவர் இஸ் சம்திங் that a person have. ஒரு விஷயம் பண்ணணும்னா முழுமையாக செய்வதற்கு
முழு அங்கீகாரம் கொடுப்பது, அந்த மாதிரி விஷயம்லாம் பவர்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரீடம் டு ஆக்ட், நினைத்ததை செய்வதற்கு ஒரு ஒரு ஸ்பேஸ் கிடைக்காமல் இருக்கலாம். செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷன், நம்ம தோன்றதை, நமக்கு என்ன தோணுதோ அதை பேசுவதற்கான ஒரு சூழலோ அங்கே இல்லாமல் இருக்கலாம். இதுதான் வந்து இந்த 3 விஷயம் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே நடக்கும். அதெல்லாம் அங்கே இல்லாதப்ப இவர்கள் இப்படி பிரிவார்கள். இதுதான் உண்மை, இதுதாங்க ஃபேக்டை விட்டுட்டு எனக்கு வந்து ஈகோ இருக்குது, எது வேணா இருக்கலாம், ஏதாச்சும் ஒரு ரீசன் நம்ம வச்சுப்போம். என்ன இருக்கலாம்னா, சார் எங்கள் மாமியார் வந்து என்னை வந்து தப்பு சொல்லிட்டாங்க சார், இவங்க அம்மா அப்பா சரியில்லை சார், கொழுந்தனார் போட்டு என்னை திட்டிக்கிட்டே இருக்கான் சார், தாத்தா பாட்டி வந்து என்னைய அசிங்கமாக பேசுகிறாங்க சார். these are the stories. உண்மைதான், அதுக்காக இதெல்லாம் நடக்கலைன்னு சொல்லலை. இட் would have been happened. அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன கிடைக்கலைன்னா பவர் டு ஆக்ட், ஃப்ரீடம் டு ஆக்ட் அண்ட் செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷன். இதுதான் வந்து அவங்கள்ட்ட இல்லாமல் இருந்திருக்கும் அந்த நபருக்கு. இப்போ இந்த 2% ஏதோ இப்போ பார்த்தீங்களா என்ன நடந்தது, அதுக்குரிய ஒரு சொல்யூஷன் கொண்டு வராமையே பிரிந்து போயிட்டாங்க. வாட் இஸ் கான்? அப்போ இந்த 4 மாத காலமும் இந்த நபரை பற்றி, அந்த நபரோட ஃபேமிலியை பற்றி, இந்த நபரை பற்றி, அந்த நபரோட ஃபேமிலியை பற்றி கிரியேட் பண்ணிகிட்டு இருக்க அந்த ஸ்டோரிஸ், வாட் இஸ் நாட் அட் ஆல் எக்ஸிஸ்டிங், நாட் அட் ஆல் ரியல். இது இன்னும் வந்து ரிலேஷன்ஷிப்பை மெஸ் ஆக்கிடும். ஏன், என்ன சார், எதுக்கு, ஒய் இட் ஷுட் ஹேப்பன்? அந்த இடத்துல அத்தன்டிசிட்டி இல்லைப்பா. யூ ஆர் நாட் பீயிங் அத்தன்டிக் தேர், ட்ரூ தேர், இந்த ரிலேஷன்ஷிப். அவருக்காக போய் சொன்னேன், மாமனாருக்காக போய் சொன்னேன், மாமியாருக்காக போய் சொன்னேன், அவங்களுக்காக செஞ்சேன், இவங்களுக்காக செஞ்சேன், எனக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு வேலைக்கு போகணுன்னு ஆசை, ஆனால் வந்து என்னால் அங்கே போயிட்டு பண்ண முடியல. சம்வேர் யூ கான்ட் பி அத்தன்டிக் தேர் இன் த ரிலேஷன்ஷிப், நாட் பீயிங் ட்ரூ ஹானஸ்ட். அதுதான் பிரச்சனை. எப்படியெல்லாம் அந்த நபருக்காக நம்மளை மாற்றணுமோ அப்படியெல்லாம் மாற்றிக்கிட்டே போக வேண்டியது இருக்கும். அத்தன்டிசிட்டி போயிடும். எனிவேர் ஒரு ஆர்கனைசேஷனில் போயிட்டால் கூட 2 பாஸ் அண்டு த எம்ப்ளாயி ஹூம் அவர் பி, அந்த இடத்துல அத்தன்டிசிட்டி இல்லாதப்போ தான் அந்த இடத்துல ஒருத்தவரை ஃபயர் பண்ணுறதோ இல்லை ஒருத்தர் வேலையை விட்டு போகிறதோ ஏதோ ஒரு ரீசன். சரி, ரைட். இந்த இடத்துல த வாட் ஹேப்பன் அப்படின்ற ஒரு விஷயத்தை க்யூர் பண்ணாமல் அந்த விஷயத்துக்கு வந்து ஒரு இட்ஸ் நாட் அபவுட் டெசிஷன் மேக்கிங், இட்ஸ் ஆல் அபவுட் கம்ப்ளீஷன். என் பாஸ்ட் லைஃப், எனக்கும் என் மனைவிக்கும் உள்ள, எனக்கும் என் கணவனுக்கும் உள்ள அந்த கடந்த கால வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கொண்டு வராமல் நான் என் எதிர்காலத்தை துவங்க ஆரம்பிக்கிறேன்னா bullshit is happening in your life. You have to take initiative. It's not about that person's life, it's not about only your life, it's a life of the people around you included there. அப்போ the person இதை வந்து காஷியஸாக எடுத்துக்கிட்டு நம்ம தான் போய் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து ஒரு ரெஸ்பான்சிபிள் எடுத்து அந்த பர்சன்ட்ட பேசணும். we have to complete. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒன்றா வாழ்கிறீங்க, ஒன்றா வாழலை, இட் வில் ஹேப்பன். எப்படி யூ ஹேவ் டு மூவ் ஆன் திஸ் லைஃப். இதுதான் வந்து மூவ் ஆனிங் வித் லைஃப். நம்ம ஒரு இது பண்ணாமே நம்ம யோசிச்சு முடிச்சு பண்ணுறது மூவ் ஆன் வித் லைஃப், கோ வித் ஃப்ளோ, கோ லைக் எனி திங், டூ லைக் எனி திங்னா வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. யூ ஹாவ் டு கம்ப்ளீட் த பாஸ்ட். யூ ஹாவ் டு பி தேர் அவைலபிள் ஃபார் தட் பர்சன் அண்ட் தேர் ஃபேமிலி. சிட் அண்ட் டாக், கம்ப்ளீட் இட். அது எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது? அது தெரிஞ்சால் நாங்களாம் வந்து ஏன் சார் இத்தனை நாளாக புரிஞ்சிருக்கோம். யூ ஹாவ் டு கம்ப்ளீட் இட். நம்ம இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. யூ ஹாவ் டு கம்ப்ளீட் யுவர் பாஸ்ட், எஸ்பெஷலி வித் த பீப்புள் யூ ஆர் லிவிங் வித். இல்லைன்னா இது தொடரும். அடுத்த ரிலேஷன்ஷிப்பில் போனீங்கன்னா கூட உங்களை சந்தோஷமாக இருக்க முடியாது. அடுத்த ரிலேஷன்ஷிப்பில் போகலைன்னா கூட
இந்த தாக்கம் வந்து உங்களோட ஒர்க் பிளேஸில், உங்களோட அதர் ரிலேஷன், உங்கள் அம்மா அப்பா பையன் இல்லை பிரதர் சிஸ்டர்லாம் அந்த தாக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். It's not about being good or bad. It just brings an impact in life. இதை கம்ப்ளீட் பண்ணலைன்னா 2 பேரோட வாழ்க்கையும் மிஸ் ஆகிடும். The people around you also getting affected. இப்போ புரியுதா? நான் வந்து மேரேஜுக்குள்ளேயே போகல, டைவர்ஸ்க்குள்ளேயே போகல, உங்கள் வாழ்க்கைக்குள்ளே போயிருக்கேன். உங்கள் வாழ்க்கையில் இந்த விஷயம் நடக்கணும், சம்திங் ஹாவ் டு ஹேப்பன் அப்படின்னா, யூ வாண்ட் டு மூவ் ஆன் வித் லைஃப்னா கூட யூ ஹாவ் டு கம்ப்ளீட் யுவர் பாஸ்ட். எல்லா இடத்துலையும் உங்கள் வேலையில் பாருங்களேன், நீங்கள் எவ்வளவோ விஷயங்கள் பெண்டிங்காக வச்சுருந்துருப்பீங்க. பெண்டிங் டெசிஷன்ஸ் இருக்கும் உங்கள் லைஃப்பில். அந்த பெண்டிங் டெசிஷன்ஸ் எடுக்காமல் யூ கான் டேக் நியூ டெசிஷன்ஸ். யூ கான்ட் ஈவன் திங்க் அபவுட் மேக்கிங் டெசிஷன்ஸ் இன் யுவர் ஃபியூச்சர், ஃபார் யுவர் ஃபியூச்சர். ஸோ கம்ப்ளீட் யுவர் பாஸ்ட் வித் யுவர் கெரியர். நான் நிறையா ஜாபுக்கு போனேன் சார், எனக்கு எந்த ஜாபுமே பிடிக்கல, வெளியே வந்துட்டேன். ஏன் வந்தேங்க? வாட்ஸ் த ரீசன்? கம்ப்ளீட் இட் வித் தட் ஜாப். While you quit the job, you should not quit the job, you should complete the job. While you quit a habit, you should complete the habit. சார், இந்த பழக்கத்தை விடணும் சார். பழக்கத்தை முடிச்சிட்டு வேற பழக்கத்துக்கு வரணும். விடுவது இட்ஸ் நாட் பாசிபிள். இன் லைஃப் இது வந்து கொஞ்சம் க்ரூஷியலாக இருக்கும். உங்களுக்கு சிந்திப்பதற்கே வந்துட்டு ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் டுவர்ட்ஸ் யுவர் பாஸ்ட். உங்கள் பாஸ்ட்டை பற்றின பெர்ஸ்பெக்டிவ் மாறும். உங்கள் ஃப்யூச்சரில் வந்து ஒரு பாசிபிலிட்டி இன்வைட் பண்ணோன்னா கூட உங்கள் பாஸ்ட்டை முடிக்காமல் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. இல்லைன்னா என்ன தெரியுமா ஆகும்? உங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஆக்ஷன்ஸ், டெசிஷன்ஸ், இட் வில் கெட் இம்பேக்டட் பை யுவர் பாஸ்ட் மெமரிஸ். சிம்பிளுங்க. நான் ரொம்பலாம் பெருசாக பேசலை, ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். இந்த பொண்ணு என்னை ஏமாற்றிச்சு, நான் வேறு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகிறேன், நான் முடிவு பண்ணுறேன்னா, how I can trust that new person whom is coming in my life? How I can live a authentic life with a person who is coming right now if I am not authentic with the other person, with my past relationship? இப்போ 2 பேர் பிரிஞ்சிருக்காங்கன்னா 2 பேரும் அத்தன்டிக்காக இல்லைன்னு தான் அர்த்தங்க. ஒரு ஆள் அத்தன்டிக்காக இருந்தாலுமே போதும். சம்வேர் அட்லீஸ்ட் ஹி வில் நாட் சஃபர். ஸோ திஸ் இஸ் சம்திங் மோர் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஹாவ் டு பி ஸ்போக்கன் அப்படின்ற மாதிரி விஷயத்துக்காக தான் நான் அது பேசுகிறேன். இது வந்து ஒரு பெரிய கான்செப்ட். பட் இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கங்க. எப்படிங்க கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்றது மாதிரி கொஷின் உங்களுக்கு இருந்ததுன்னா, ஏன்னா இதுக்கு நான் கம்ப்ளீட் பண்ணணுன்னா நான் 40 மணி நேரம் பேசணுங்க. பட் இஃப் யூ வாண்ட், இல்லை சார் என்னோடய ரிலேஷன்ஷிப்பை வந்து நான் வந்து கொஞ்சம், நான் ரிலேஷன்ஷிப் கோச் கிடையாது, பட் ஐ கேன் ஹெல்ப் யூ இந்த ஏரியாஸ் வேர் யூ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர், யூ வாண்ட் டு க்ரோ. இந்த இடத்துல வந்து நான் ஒரு பெட்டர் ரோல் ப்ளே பண்ணணும், பெட்டராக கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை அடுத்த கேமுக்கு மூவ் பண்ணணும்னா ஐ கேன் ஹெல்ப் யூ இன் கம்ப்ளீட்டிங் தட் கேம். அதுக்கான நான் ரிலேஷன்ஷிப் கோச்சு அந்த மாதிரிலாம் நான் கிடையாது. ஐ எம் நாட் தட் பர்சன். பட் ஐ கேன் ஹெல்ப் யூ. ஐ கேன் பி அஸ் அ ட்ரெயினர். ஐ கேன் ப்ளே மை ரோல் பெட்டர் இன் ஹெல்பிங் யூ டு பிரிங் க்ரோத் இன் த ஏரியா வேர் யூ ஆர் சஃபரிங். அதுக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு கம்ப்ளீட் யுவர் பாஸ்ட் லைஃப் அப்படின்னா அதுக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியும். பட் வித் இட் ஹாவ் டு பி அத்தன்டிக் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ இதை பற்றி நீங்கள் வந்து இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா 8110031335 இதுக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இட்ஸ் மை பர்சனல் நம்பர். யூ கேன் ரீச் மீ. இந்த விஷயம், இஃப் யூ ஆர் சஃபரிங் வித், இஃப் யூ வாண்ட் டு complete your past,
கம்ப்ளீஷன், ஆமாம் சரி, இந்த இடத்துல கம்ப்ளீஷன் வேணும், இல்லை என் கெரியரில் இந்த இடத்துல கம்ப்ளீஷன் வேணும், இந்த பிஸ்னஸில் எனக்கு இந்த இடத்துல கம்ப்ளீஷன் வேணும், இந்த ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு இந்த இடத்துல கம்ப்ளீஷன் வேணும் அப்படின்னா யூ கேன் ரீச் அவுட் டு மீ எனி டைம். மை நம்பர்ஸ் நான் கீழே கொடுத்துருக்கேன், 8110033135. இதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். ஐ எம் ரெடி டு ஹெல்ப் யூ. ஸோ நவ் யூ அண்டர்ஸ்டாண்ட் ரைட். எந்த ஒரு பகுதியிலும் பாருங்கள், ஒன்றும் இல்லை, உங்கள் லைஃப்பில் பாருங்கள், உங்கள் அம்மா அப்பா, சிஸ்டர் இன்லா, பிரதர் இன்லா, சிஸ்டர், பிரதர், சித்தி, சித்தப்பா, பெரியப்பா, எல்லா இடத்துலையும் ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம கம்ப்ளீஷன் இல்லாமல் இருப்போம். வி ஹாவ் சம் ஹெசிடேஷன்ஸ், வி ஹாவ் சம்திங் டு ஒர்க் ஆன். ஒரு ரிலேஷன்ஷிப் பில்டிங் அங்கே ஆரம்பிக்கணும்னா ஃபஸ்ட் வி ஹாவ் டு ஃபினிஷ் த பேஸ்மெண்ட். அப்போ அந்த இடத்த வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஒரு கான்ஃப்ளிக்டை கம்ப்ளீட் பண்ணுங்கள், ஒரு சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுங்கள், உங்கள் பாஸ்ட் மிஸ்டேக்ஸ், எரர்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஒரு பழைய கேமை முடிக்காமல் புது கேமுக்கு போகவே முடியாதுங்க. அது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டெல். இது வந்து நான் நிறையா பேரை பார்த்தது மூலியமாக, நிறையா பேரோட பேசியது மூலியமாக, அவர்களை பற்றி உணர்ந்தது மூலியமாக நான் வந்து இந்த பதிவிடுறேன். இது நிறையா பேர்த்துக்கு அனுப்புங்க. அவங்களோட கண்கள் விழிகள் திறக்கட்டும், அவங்களும் வளரட்டும், எல்லாரும் வளருவோம். நன்றி.